அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரியவர் சாப்பிடறதுக்காக வராரு. அந்த ஹோட்டல் முதலாளி தான் பரிமாறுறாங்க. சாம்பார் ஊத்துறாரு. சாம்பார் பத்தலைன்னு உள்ள போய் எடுக்க போறாரு. அப்பதான் பார்த்தா அண்டால இருக்கு பள்ளி மிதந்துட்டு இருக்கு. ஐயோ, பள்ளி விழுந்த சாப்பாடு அந்த பெரியவர் சாப்பிட்டாரு. அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அவரை காப்பாற்றணும்னு இவருக்கு மனசாட்சி சொல்லுது. ஆனா ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும். நம்ம பள்ளி விழுந்த சாப்பாடை சொன்னோம்னு தெரிஞ்சா இந்த ஹோட்டலுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இவர் அமைதியா இருந்தாரு. மறுநாள் அந்த பெரியவர்களுடைய இறப்பு செய்திகள் எல்லாரும் அந்த பெரியவர்களுடைய உடல்நிலை சரியில்லாம வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக இறந்து விட்டாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். 2 பள்ளி விழுந்த சாம்பாரை சாப்பிட்டதுனாலதான் அந்த பெரியவர் இறந்துட்டாருன்ற உண்மை இவருக்கு மட்டும்தான் தெரியும். முதலாளி என்ன தெரியுமா பண்றாரு? கோயில்ல வேண்டிக்கிறார். நான் மட்டும் எந்த பிரச்சனையும் மாட்டாம இருந்தா, எந்த சிக்கலையும் மாட்டாம இருந்தா நான் கோயிலுக்கு மணி வாங்கி மாட்டுறேன்னு வேண்டிக்கிறாரு. இவர் எந்த பிரச்சனையும் மாட்டல. யாருக்கும் இவர் மேல சந்தேகம் வரல. இவர் கோயிலுக்கு போய் அந்த பெரிய மணியை மாட்டிட்டாரு. இப்ப நாள் ஆகுது, 3 நாள் 4 நாள் ஆகுது. இவர்